டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? கரூர் பிரச்சனைனால தான் ஜனநாயகன் படம் தள்ளி போதான்னு திருநெல்வேலியிலேருந்து விக்னேஷ் கேட்டிருக்காங்க. கரூர் விவகாரத்துக்கும் ஜனநாயகன் படத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்டபடி ஜனவரி மாதம் 9ஆம் தேதி என்று வெளியாக இருக்கிறது அந்த திரைப்படம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சித்ரா சார், நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண படம் இல்லைனா நீங்கள் டைரக்ட் பண்ண படத்துக்கு நீங்கள் பாடல்கள் எழுதியிருக்கீங்களான்னு பொள்ளாச்சிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. நான் தயாரித்த ஒரு சில படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கேன், ஆனால் எந்த படத்திலும் பாடல்கள் எழுதியதில்லை. 4G படத்தோட நிதி பிரச்சனை முடிஞ்சிருச்சா? இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு மார்த்தாண்டத்துலேருந்து ரஜித் கேட்டிருக்காங்க. 4G திரைப்படத்தினுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்திருந்தால் இத்தனை நேரம் அந்த படம் வெளிவந்திருக்காதா என்ன? அந்த படம் வெளிவரலன்னாவே பொருளாதார சிக்கல் அந்த படம் சிக்கி இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். முன்னாள் சிஎம் கருணாநிதி சாருக்கு கலைஞர் அப்படிங்கிற பட்டம் எப்போ, யாரால், எந்த நிகழ்ச்சியில வழங்கப்பட்டதுன்னு மாதாவரத்துலேருந்து கவியரசன் கேட்டிருக்காங்க. நடிகர் எம்.ஆர். ராதாவுக்காக மு. கருணாநிதி எழுதி கொடுத்த நாடகம் தான் தூக்கு மேடை என்ற நாடகம். அந்த நாடகத்தினுடைய துவக்க விழா நாள் என்று மு. கருணாநிதிக்கு பேரறிஞர் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நடிகர் எம்.ஆர். ராதா விரும்பினார். அறிஞர் அப்படின்னா அது அண்ணாவை தான் குறிக்கும். அதனால் இது போன்ற பட்டங்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அந்த பட்டத்தை ஏற்க மறுத்து விட்டார் கருணாநிதி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அறிஞர் என்ற பட்டத்தை அவருக்கு கொடுப்பதற்காக தேர்வு செய்த நடிகர் எம்.ஆர். ராதா தூக்குமேடை நாடகம் நடைபெற்ற போது பட்டுக்கோட்டை அழகிரி மூலம் அந்த பட்டத்தை கருணாநிதிக்கு வழங்கினார். அன்றிலிருந்து மு. கருணாநிதி கலைஞர் கருணாநிதி ஆனார். மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் ஒரு டைமில் அவரோட மியூசிக்கும் சரி அவரோட குவாலிட்டியும் சரி அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன் இப்போ எந்த புது படத்துலையுமே அவர் வந்துட்டு கமிட் ஆக மாட்டேங்கிறாங்கன்னு வல்வெட்டி துறையிலேருந்து செந்தமிழன் கேட்டிருக்காங்க. சினிமா துறையை பொறுத்தவரையில் இங்கே வெற்றி தான் மிக முக்கியமான விஷயம். அதுதான் எல்லா விஷயங்களும் தீர்மானிக்கிறது அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியில் பலமுறை நான் சொல்லியிருக்கேன். ஹாரிஸ் ஜெயராஜனுடைய சமீப கால பாடல் வெற்றி பெறாதன் காரணமாக தான் அவருக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் வரல. சிம்ரன் மேமோட அப்கமிங் மூவிஸ் என்னென்னு சொல்ல முடியுமான்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. தன்னுடைய கணவரான தீபக் பாகாவுடைய தயாரிப்பிலும் லோகேஷ் குமார் இயக்கத்திலும் த லாஸ்ட் ஒன் அப்படின்ற ஒரு படத்தில் இப்போ சிம்ரன் நடிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் அவருடைய அடுத்த படமாக அமையும் நினைக்கிறேன். தீபாவளிக்காக ஏதாவது ஸ்பெஷல் கெஸ்ட்டை இன்டர்வியூ பண்ணுறீங்களான்னு விருதுநகர்லேருந்து மாதவன் கேட்டிருக்காங்க. தீபாவளிக்காக ஒரு சிறப்பு விருந்தினரை நான் ஏற்கனவே பேட்டி கண்டுவிட்டேன். அதற்கான ப்ரமோ உங்களுடைய பார்வைக்காக. ஜூலை மாதம் படத்துல வினித் சாருக்கு அரவிந்த் சாமி சார் தான் டப்பிங் பண்ணாங்களான்னு துபாயிலேருந்து டென்னிஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற வினீத்துடைய அந்த படத்துடைய பெயர் ஜூலை மாதம் இல்லை, மே மாதம். அந்த படத்தில் அரவிந்த் சாமி வினீத்துக்கு குரல் கொடுக்கவில்லை. விஜய் சாரோட அப்பாவான எஸ்ஏசி சாருக்கும் சூர்யா சாரோட அப்பாவான சிவகுமார் சாருக்கும் இவங்க 2 பேருக்கும் இருக்க நட்பை பற்றி சொல்ல முடியுமா? அண்ட் இப்போ கரண்டாக விஜய் சாருக்கும் சூர்யா சாரோட நட்பு எப்படி இருக்குன்னு சென்னையிலேருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கத்தில் பல படங்களில் சிவகுமார் நடிச்சிருக்கார். அதனால் அவங்க 2 பேருக்கும் இடையே இன்று வரையிலே நல்ல நட்பு தொடர்கிறது. அதே நட்பு விஜய் சூர்யா இருவருக்கும் இடையேயும் தொடர்கிறது. பொன்னியின் செல்வன் பார்ட் 1 இப்போ எடுத்தா நந்தினி கேரக்டருக்கு ருக்மிணி வசந்த் செட் ஆவாங்களான்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருப்பது சரியான யோசனை தான். இந்த காலகட்டத்திலே பொன்னியின் செல்வன் படமாக்கப்பட்டிருந்தால் ருக்மிணி வசந்த் அதுக்கு சரியான தேர்வாகத்தான் அமைந்திருப்பார். இந்த மாசத்தோட சாட் வித் சித்ரா நிகழ்ச்சி ஏன் இன்னும் இடம் பெறலன்னு விருதுநகர்லேருந்து மாதவன் கேட்டிருக்காங்க. இந்த மாதம் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறது அக்டோபர் மாதம் தானே. இந்த மாதம் 10ஆம் தேதி என்று தான் குகநாதன் சாட் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார். எப்படி அதை பார்க்க நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னு தெரியல. சூர்யா சார் கருப்பு படத்தில் லாயராகவும் கடவுளோட அவதாரமாகவும் 2 கேரக்டரில் நடிக்கிறாங்களான்னு கோவையிலேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. கருப்பு திரைப்படத்தில் 2 வேடங்களில் சூர்யா நடிக்கவில்லை. ரஜினி சார் நடித்த கழுகு படம் வெற்றி படமான கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கழுகு திரைப்படம் வெற்றி படமாக அமையல. டைரக்டர் மணிவண்ணன் சார் நடிகராக அறிமுகமான முதல் திரைப்படம் எதுன்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. பாரதி ராஜா இயக்கிய பல படங்களில் மணிவண்ணன் ஆங்காங்கே தோன்றி இருக்கிறார் அப்படின்னாலும் அவர் முழு நீள கதாபாத்திரத்தில் நடித்த முதல் திரைப்படம்னா அது கொடி பறக்கு திரைப்படம் தான். அதனால தான் அந்த படத்தினுடைய டைட்டில் கார்டில் அறிமுகம் மணிவண்ணன் அப்படின்னு பாரதி ராஜா போட்டிருப்பார். தலைவர் படத்துல ஊர்வசி மேம் மற்றும் தேவயானி மேம்னால ஏன் ஹீரோயினா நடிக்க முடியலன்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. தலைவர் ரஜினிகாந்துடைய படங்களில் ஊர்வசி தேவயானி ஆகியோர் நடிக்கலன்னு அதுக்கான சந்தர்ப்பம் அமையலை. இன்றைக்கும் ரஜினிகாந்த் நடித்து கொண்டு தானே இருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஊர்வசி தேவயானி ஆகியோரும் நடித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் எந்த காலகட்டத்திலையும் திரும்ப ஒரு நடிக்க வாய்ப்பு இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். தமிழ் திரைப்படங்களில் முதலா ஆர்ட் டைரக்டருக்கு விருது வாங்கினவர் யாருன்னு கோவை புத்தூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. சிறந்த கலை இயக்குனருக்கான தேசிய விருதை தமிழ் படத்துக்காக வென்ற முதல் ஆர்ட் டைரக்டர்னா அது தோட்டா தரணி. நாயகன் திரைப்படத்துக்காக அவருக்கு அந்த விருது வழங்கப்பட்டது.
தரப்பட்டது. அவருக்கு முன்னாலே தென்னிந்தியர் ஒருவர் இந்த விருதை வாங்கியிருந்தார். அவர் பி. கிருஷ்ணமூர்த்தி. மத்வாச்சாரியா என்ற கன்னட படத்துக்காக அந்த விருது அவருக்கு தரப்பட்டிருந்தது. தமிழ் சினிமாவில் இன்டர்வல் இல்லாமல் ஏதாச்சும் படத்தை தியேட்டரில் ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்காங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. அப்படி ஒரு முயற்சி தமிழில் நடைபெற்றது. ஆனால் அது வெற்றி பெறலை. 2022ஆம் ஆண்டிலே அஸ்வின் சரவணன் இயக்கத்தில் கனெக்ட் அப்படின்ற ஒரு படத்தை விக்னேஷ்வன் தயாரித்திருந்தார். நயன்தாரா தான் அந்த படத்தினுடைய கதாநாயகி. அந்த படத்தை இடைவேளை இல்லாமல் வெளியிட வேண்டும் என்பதுதான் அஸ்வின் சரவணனுடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் திரையரங்கு உரிமையாளர்கள் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. இடைவேளை இல்லைன்னா பாப்கார்ன் விற்காது, டீ காப்பி விற்காது, கூல்ட்ரிங்க் விற்காது. அதனால் இடைவேளை இருந்தால் தான் அந்த படத்தை திரையிடுவோம் என்று அவர் சொல்லிவிட்டதன் காரணமாக அந்த படத்துக்கு ஒரு இடைவேளையை ஏற்படுத்தி திரையிட்டார்கள். அரசன் என்ற ரஜினிகாந்த் சாரோட பட டைட்டில் யூஸ் பண்ண போறதா தானு சார் ரஜினிகாந்த் சார் கிட்ட சொல்லியிருப்பாங்களான்னு மத்தியஷாந்த் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. அரசன் என்ற பெயரை பயன்படுத்துவதற்கு தானு எதற்காக ரஜினிகாந்துடைய அனுமதியை பெறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த கால திரைப்படங்கள்ல மாஸ்க் ஷாட், ட்ரிக் ஷாட் அப்படின்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசம் என்ன, அண்ட் இதை எவ்வாறு பயன்படுத்தி காட்சியை அமைப்பாங்கன்னு கார்த்திக் ஸ்ரீராம் ஸ்ரீரங்கத்திலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு நடிகர் 2 வேடங்கள் நடிக்கும்போது திரையில் அந்த 2 நடிகர்களும் தோன்றணும் இல்லையா? அப்போ முதல்ல ஒரு பக்கத்தை மாஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் அவர் நடிக்கின்ற காட்சியை படமாக்குவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் மாஸ் பண்ணிவிட்டு அவர் நடிக்கின்ற காட்சியை படமாக்குவார்கள். இதுதான் மாஸ்க் முறையிலே படமாக்குவது. ட்ரிக் ஷாட் அப்படின்றது என்னென்னா, உரிமைக்குழல் படத்தில் விழியே கதை எழுது அப்படின்ற பாடல் காட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பாடல் காட்சியில் மிகப்பெரிய மாளிகை இதெல்லாம் வரும். அந்த காட்சியெல்லாம் ட்ரிக் ஷாட் முறையிலே படமாக்கப்பட்ட காட்சிகள் தான். அதை படமாக்கியவர் ரவிகாந்த் நெகாஷ் என்ற நிபுணர். அடுத்து இன்று ஒரு தகவல். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் நடிகர் சிவா கணேசனுடைய ரசிகர்களுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா காலகட்டத்திலும் போட்டி இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட போட்டி அவர்களுக்கிடையே இருந்ததா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதற்கு உதாரணமாக பல சம்பவங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கு உங்களோடு இந்த நிகழ்ச்சியிலே நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். சிவாஜி ரசிகமன்ற தலைவராக இருந்த சின்ன அண்ணாமலை எம்ஜிஆருக்கும் மிக நெருங்கிய நண்பராக இருந்தவர். ஒருமுறை எம்ஜிஆரை சந்தித்த அவர், சிவாஜியுடைய வாழ்க்கை வரலாறு நான் படமாக்கலான் இருக்கேன், நீங்கள் வீர சிவாஜியாக நடிக்க வேண்டும் என்று எம்ஜிஆரிடம் கேட்டார். சிவாஜி என்ற பட்டம் தம்பி கணேசனுக்கு சொந்தமானது. அதனால தான் அவர் சிவாஜி கணேசன் என்று இன்று வரை அழைக்கப்படுகிறார். அப்படி இருக்க வீர சிவாஜியுடைய வாழ்க்கை வரலாற்றில் நான் நடித்தா நிச்சயமாக நல்லா இருக்காது என்று சொல்லி அந்த வாய்ப்பை ஏற்க மறுத்து விட்டார் எம்ஜிஆர். சின்ன அண்ணாமலை மட்டும் இல்லாமல் டிஆர் ராமண்ணாவும் அப்படி ஒரு முயற்சியை ஒரு காலகட்டத்திலே மேற்கொண்டார். அவருக்கும் இதே பதிலைத்தான் தந்தார் எம்ஜிஆர். டிஆர் ராமண்ணா அறிஞர் அண்ணாவை சந்தித்து சிவாஜி பாத்திரத்தை நடிக்க தன்னை ஒப்புக்கொள்ள வைக்க முயற்சிகள் எடுக்கக்கூடும் அப்படின்ற எண்ணம் எம்ஜிஆருக்கு இருந்ததுனால டிஆர் ராமண்ணா சந்திப்பதற்கு முன்னாலே அறிஞர் அண்ணாவை அவர் சந்தித்தார். டிஆர் ராமண்ணா இப்படி ஒரு நோக்கத்தோடு என்னை அணுகி இருக்கிறார், நான் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன், அதை உங்களுக்கு தெரிவிக்கணும்னு விரும்பினேன், அதனால தான் நான் உங்களை சந்தித்தேன் என்று அறிஞர் அண்ணாவிடம் எம்ஜிஆர் சொன்னபோது, நீ செய்தது தான் சரி, சிவாஜி என்ற அந்த பட்டம் நாம் கணேசனுக்கு கொடுத்த பட்டம், அப்படி இருக்க வீர சிவாஜியுடைய வாழ்க்கை வரலாறு நீ நடித்தா நிச்சயமாக நல்லா இருக்காது, நீ செய்தது சரிதான் என்று எம்ஜிஆருக்கு தன்னுடைய பாராட்டுதலை தெரிவித்தார் அறிஞர் அண்ணா. இப்படி ஒரு நல்ல உறவை சிவாஜியோடு எல்லா காலத்திலும் கொண்டிருந்தவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இத்துடன் இதே லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய வருகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். டூரிங் டாக்கீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.